கோவையில் மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட இடத்தில் பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் நேரில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இதுகுறித்தான முழு விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ஞானசேகரன் இணைப்பில் இணைகிறார். ஞானசேகரன், வணக்கம். இதுகுறித்தான முழு விவரங்கள். வணக்கம் பவித்ரா. மதுரையைச் சேர்ந்த 21 வயதான மாணவி ஒருவர் கோவையில் உள்ள கலை கல்லூரியில் முதுகலை முதலாம் ஆண்டு படித்து வருகிறார். இவர் இங்குள்ள தனியார் தங்கும் விடுதியில் தங்கி கல்லூரிக்கு சென்று வந்துள்ளார். இந்த மாணவி நேற்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் ஒண்டிப்புதுரையைச் சேர்ந்த தனது ஆண் நண்பருடன் காரில் வெளியே சென்றுள்ளார். இவர்கள் விமான நிலையத்தின் பின்புறம் உள்ள விருந்தாவன் நகர் பகுதியை காரை நிறுத்தியுள்ளனர். இரவில் 11 மணி அளவில் காரை நிறுத்திவிட்டு இருவரும் பேசிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது அங்கு வந்த 3 பேர் வந்துள்ளனர். ஆள்நடமாட்டம் இல்லாத பகுதியில் கார் நிறுத்தப்பட்டு இருந்ததால் அவர்கள் அதன் அருகே சென்றுள்ளனர். உள்ளே கல்லூரி மாணவி தனது நண்பருடன் இருந்ததை கண்டதும் மர்ம நபர்கள் அவர்களை வெளியே வர கூறியுள்ளனர். அந்த கும்பல் நடவடிக்கையை கண்டு அஞ்சிய மாணவியும் அவரின் நண்பரும் வெளியே வர அஞ்சி தப்பிச் செல்ல முயன்றுள்ளனர். தொடர்ந்து மிரட்டிய மர்ம நபர்கள் காரை தடுத்து நிறுத்தி கண்ணாடியை உடைத்துள்ளனர். அச்சத்துடன் ஆண் நண்பர் வெளியே வந்ததும் அவரின் தலையில் கொடுவாள் மூலம் தாக்கியுள்ளனர். தலையில் பலத்த அடிபட்டு அவர் அங்கேயே மயங்கி விழுந்துள்ளார். அதை கண்ட மாணவி உயிர் பயத்தில் அஞ்சி நடுங்கியுள்ளார். உடனே 3 பேரும் கும்பல் கத்தி முனையில் மாணவியை மிரட்டி வலுக்கட்டாயமாக புதர் பகுதிக்குள் தூக்கி சென்று உள்ளனர். எவ்வளவு சத்தம் போட்டாலும் யாருக்கும் கேட்காத இடத்தில் தூக்கி சென்று மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. நள்ளிரவு 2 மணி அளவில் ஆண் நண்பர் மயக்க நிலையில் எழுந்து உள்ளார். இதை அடுத்து அவசர உதவி எண் 100க்கு போன் செய்து அங்கு நடந்த அட்டூழியம் குறித்து தகவல் தெரிவித்துள்ளார். உடனே விமான நிலைய பகுதி போலீசார் உஷார்படுத்தப்பட்டதும் ரோந்து பணியில் இருந்த காவல்துறையினர் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்றுள்ளனர். காயமுற்றுடன் இருந்த மாணவியின் ஆண் நண்பரை மீட்ட போலீசார் கோவையில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து போலீசார் தேடுதல் வேட்டையிலும் இறங்கினர். புதர்மண்டியில் பகுதியில் கல்லடை போட்டு தேடியதில் 1 கிலோமீட்டர் தொலைவில் மாணவி அலங்கோல நிலையில் கிடந்ததை கண்டு போலீசார் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். ஆடையின்றி பரிதவித்த மாணவி பெண் அங்கு இருந்து வெளியே வர முடியாமல் அதிகாலை 4 மணி வரை உயிரை கையில் பிடித்துக் கொண்டு இருந்துள்ளார். பின்னர் பாதுகாப்பாக அவரை மீட்ட போலீசார் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு முதலுதவி சிகிச்சை அளித்தனர். அங்கு மாணவிக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டும் வந்தது. தற்பொழுது அவரை கோவை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர். கோவையை உலுக்கிய இந்த சம்பவம் தொடர்பாக பீளமேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை தொடங்கியுடன் 7 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் இதனிடையே விருந்தாவன் நகர் காட்டு பகுதியில் தடவியல் துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். அங்கு இருந்த தடயங்களை சேகரித்து சம்பவம் நிகழ்ந்த பகுதியில் அருகே குடியிருப்புகள் இல்லாதது, அங்கு சிசிடிவி கேமராக்கள் எதுவும் இல்லை. இருந்த போதும் சற்று சுற்று வட்டாரத்தில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து குற்றவாளியை பிடிக்க தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர். இதற்கிடையே ஆண் நண்பர் கார் மீட்ட காவல் நிலையத்தில் எடுத்து வரப்பட்டு அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். பிருந்தாவன் நகர் பகுதியில் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு டாஸ்மாக் கடை இருந்துள்ளது. அங்கு ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதி மது குடிக்க பலரும் வந்து சென்றுள்ளனர். தற்பொழுது டாஸ்மாக் கடை இல்லாத போதும் பழக்க தோஷத்தில் சிலர் அங்கு மது குடிக்க வருவதாக கூறப்படுகிறது. இதனால் சமூக விரோதிகள் நடமாட்டம் பகுதியாக பிருந்தாவன் நகர் மாறியுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தற்பொழுது நள்ளிரவில் அங்கு வந்த 3 பேர் கும்பல் குற்றச் செயலில் ஈடுபட்டுள்ளது. பிருந்தாவன் நகரில் காரில் பேசிக் கொண்டிருந்த ஆண் நண்பரை தாக்கிவிட்டு அவருடன் இருந்த கல்லூரி மாணவியை தூக்கி சென்று 3 பேர் கும்பல் பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் அந்த சம்பவ இடத்திற்கு நேரில் சென்ற பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி ஸ்ரீனிவாசன் எம்எல்ஏ அங்கு நேரில் சென்று ஆய்வு செய்தார். மேலும் கோவை விமான நிலையம் அவர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் கோவை விமான நிலையம் பின்புறம் உள்ள விருந்தாவன் நகர் பகுதியில் நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த தனியார் கல்லூரி மாணவி ஒருவரை 3 பேர் கொண்ட கும்பல் கடத்தி சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்திருக்கும் செய்தி பெரும் அதிர்ச்சியையும் தாங்க முடியாத துயரத்தையும் அளிப்பதாகவும், சென்னைக்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டின் 2வது பெரிய தொழில் வர்த்தக நகரமாக கோவையில் பெண்களுக்கு, அதுவும் மாணவிக்கு பாதுகாப்பு இல்லை என்பது, மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து புதரில் வீசிவிட்டு செல்வதும் நாகரிக சமுதாயம் வெக்கி தலைகுனிய வேண்டிய கொடூரம். தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் ஏற்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் அடையாளமாக சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் யார் அந்த சார் என்பது இன்னமும் தெரியவில்லை. காவல்துறை, திமுக அரசும் உண்மை குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்கான் இது போன்ற குற்றங்கள் தொடர்கிறது. கோவை மாணவி கூட்டு
பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதற்கு காவல்துறையும் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் பதிலளிக்க வேண்டும். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தடுக்க வேண்டும் என்றால் அது போன்ற குற்றங்கள் காவல்துறை நடவடிக்கைகளை தண்டனைகளையும் குற்றவாளிகளை அச்சப்படும் அளவுக்கு இருக்க வேண்டும். ஆனால் தமிழ்நாட்டில் காவல்துறை திமுக அரசின் ஏவல் துறையாக இருப்பதால் எந்த கொடூரத்தையும் செய்ய துணிந்து சூழல் தமிழ்நாட்டில் இருப்பது கோவை மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவம் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் பெண்களுக்கு எதிராக குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும். பாலியல் வன்கொடுமை வழக்குகளில் குற்றம் உறுதி செய்யப்பட்டால் உடனே மரண தண்டனை வழங்க வேண்டும். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிக்க மது, கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் காரணம், அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று தனது அறிக்கையில் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவியும் வானதி சீனிவாசன் எம்எல்ஏவும் கூறியுள்ளார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஞானசேகரன்.